சதுரங்க வேட்டை படத்தில் வரும் ஒரு காட்சியில் பணத்தை முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறி அப்பாவி மக்களை நாயகன் ஆசை காட்டி ஏமாற்றுவார். இதற்கான மீட்டிங் எல்லாம் நடத்தி மக்களை மூளைச்சலவை செய்து ஏமாற்றுவார். கிட்டத்தட்ட இதே போன்ற மோசடியில் ஈடுபட்டு லட்சக்கணக்கானவர்களை ஏமாற்றியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மோசடி பேர்வழி. உத்தரப்பிரதேச பரேலியை சேர்ந்தவர் கண்ணையா குலாட்டி. இவர் கேன்வஸ் என்ற நிறுவனத்தை கடந்த 2007ஆம் ஆண்டு தொடங்கியுள்ளார். இந்த நிறுவனத்தை தொடங்கிய போது நடுத்தர மக்கள் மற்றும் இளைஞர்களை கவரும் வகையில் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளையும் அளித்தார். நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படும் தொகை 30 மாதங்களில் இரட்டிப்பாக வழங்கப்படும் என கூறியுள்ளார். முதலீட்டாளர்களுக்கு மாதந்தோறும் 5% வட்டி அல்லது ஊக்கத்தொகை வழங்கப்படும் என ஆசை காட்டப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் MLM போன்ற ஆசை அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டது. அதாவது பண முதலீடு செய்து மற்றவர்களையும் சேர்த்தால் மாத வருமானம், போனஸ் மற்றும் கூடுதல் லாபம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இந்தியா முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் பிரம்மாண்டமான கூட்டங்களை நடத்தியுள்ளார். குறிப்பாக டெல்லியில் டால்கட்டோரா ஸ்டேடியத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அங்கு பிரம்மாண்ட மேடை அமைத்து வெளிநாட்டு விருந்தினர்களை வரவழைத்து தனது திட்டங்களை விளக்கினார். இது மட்டுமில்லாமல் லக்னோ, கான்பூர், ஆக்ரா போன்ற உத்தரப்பிரதேசத்தின் முக்கிய நகரங்களில் உள்ள சொகுசு ஹோட்டல்களில் முதலீட்டாளர்களுக்கான கூட்டங்களும் நடத்தப்பட்டன. கண்ணையா குலாட்டியின் ஆசை வார்த்தைகளை நம்பிய லட்சக்கணக்கானவர்கள் அதில் முதலீடு செய்தார்கள். அவர் கூறியபடி ஆரம்பத்தில் முதலீட்டாளர்களுக்கு பணம் வந்து சேர்ந்துள்ளது. 2025 மே மாதம் முதல் பணம் வருவது முற்றிலுமாக நின்று போனது. பணம் வராதது குறித்து முதலீட்டாளர்கள் கேட்டபோது அவர்களுக்கு காசோலைகள் வழங்கப்பட்டன. ஆனால் 2025 ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அந்த காசோலைகளை வங்கியில் செலுத்திய போது கணக்கில் பணம் இல்லாமல் அவை திரும்பின. 2025 செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாத வாக்கில் பரேலியில் உள்ள நிறுவனத்தின் தலைமையகம் மற்றும் பல்வேறு கிளை அலுவலகங்கள் பூட்டப்பட்டன. இதனால் முதலீட்டாளர்கள் அச்சமடைந்து காவல்துறையில் புகார் அளிக்க தொடங்கினார்கள். 2025 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் புகார்கள் தீவிரமடைந்த நிலையில் கண்ணையா குலாட்டி தனது குடும்பத்துடன் தலைமறைவானார். இதையடுத்து போலீசார் விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கண்ணையா குலாட்டி சுமார் 20 லட்சம் பேரை ஏமாற்றியது தெரிய வந்தது. இதன் மூலம் அவர் 2200 கோடி ரூபாயை சுருட்டியதும் விசாரணையில் அம்பலமானது. உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லாமல் டெல்லி, பீகார், ஜார்க்கண்ட் என பல மாநிலங்களிலிருந்தும் புகார்கள் குவிந்தன. இதையடுத்து தலைமறைவான கண்ணையாவை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். ஏற்கனவே நடந்த மோசடி தலை சுற்றும் அளவில் உள்ள நிலையில் தற்போது அவர் மீது புதிய புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. அதில் கண்ணையா தனது கேன்வஸ் நிறுவனத்துடன் சேர்த்து KM அசோசியேட்ஸ் என்ற மற்றொரு நிறுவனத்தின் மூலமாக 800 கோடி ரூபாய் மோசடி செய்ததாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 2022 தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் பங்கு வர்த்தகம் மற்றும் அந்நிய செலவாணி வர்த்தகம் மூலம் அதிக லாபம் தருவதாக கூறி மக்களை ஏமாற்றியுள்ளது. ஷாஜகான்பூரை சேர்ந்த வீரேந்திர பிரதாப் சிங் என்பவர் அளித்த புகாரின் பேரில் பரேலியின் பாரதரி காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த 18 ஆண்டுகளில் சுமார் 20 லட்சம் முதலீட்டாளர்களிடமிருந்து மொத்தம் 3000 கோடி ரூபாய் வரை கண்ணையா சுருட்டியது கணக்கிடப்பட்டுள்ளது. கண்ணையா குலாட்டி குடும்பத்துடன் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரது தாய், மனைவி, மகன் என அனைவரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.